அகமதாபாத்தில் விழுந்து நொறுங்கிய விமானத்தின் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்யும் பணி தொடங்கிய நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 270ஆக அதிகரித்துள்ளது. ஏர் இந்தியாவின் போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் விழுந்து வெடித்து சிதறிய கோர விபத்துக்கான காரணத்தை வெளிக்கொணர பல நிறுவனங்கள், உயர்மட்ட குழுக்கள், அரசின் விசாரணை அமைப்புகள் அகமதாபாத்தில் முகாமிட்டுள்ளன. ஒன்றிய அரசின் விமான விபத்து புலனாய்வு பணியகம் விபத்து நடந்த 28 மணி நேரத்தில் கருப்பு பெட்டியை மீட்டது. இதில் விமானி அறையில் நடந்த உரையாடல் உள்ளிட்ட பல்வேறு தரவுகள் இருக்கும் என்பதால் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் கருப்பு பெட்டியை ஆய்வுக்கு உட்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதன் முடிவில் முழு விவரம் வெளிவந்து விபத்து தொடர்பான வியூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி கேம்பல் வில்சன் தெரிவித்துள்ளார். To provide immediate financial support, Air India will be making an interim payment of 25 lakh rupees, or approximately 21,000 British pounds, to each of the families of the deceased and also to the survivor. This is in addition to the 1 crore rupees, or approximately 85,000 British pounds, already committed by Tata Sons. விபத்து நிகழ்ந்த இடத்தில் இருந்து விமான பாகங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. விமானத்தின் வால் பகுதி மீட்கப்பட்ட நிலையில் அதில் இருந்தும் ஒரு உடல் கண்டு மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் விமானத்தில் இருந்த ஒருவர் தவிர 241 பேர் மற்றும் மருத்துவக் கல்லூரி உணவகத்தில் இருந்த மருத்துவ மாணவர்கள் உட்பட 270 பேர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுவரை சுமார் 20 உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் DNA மாதிரிகளை பரிசோதித்து உடல்களை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இறந்தவர்களின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல குஜராத் அரசு ஏர் இந்தியா நிறுவனம் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.